2026ன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நியூ இயர், நியூ லைஃப்னு ஒரு ஃபீல் வரும். ஆனா 2026 ஃபினான்ஷியல் லைஃப்ல ஒரு ஃபுல் சேஞ்சஸ் கொடுக்க போற இயர். பேங்க் அக்கவுண்ட், டாக்ஸ், சேலரி, லோன், இன்வெஸ்ட்மெண்ட், கார்டு, ப்ராப்பர்ட்டி, இன்ஹெரிட்டன்ஸ் இவை எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் பண்ற ரூல்ஸ் எல்லாம் ஒரே நேரத்துல சேஞ்ச் ஆக போகுது. நீங்க ஒரு சாதாரண சேவிங்ஸ் அக்கவுண்ட்ஸ் வச்சிருந்தாலும் சரி, சேலரி அக்கவுண்ட், ஜாயிண்ட் அக்கவுண்ட், என்ஆர்ஐ அக்கவுண்ட், பிசினஸ் அக்கவுண்ட் எதுவாக இருந்தாலும் இந்த புதிய ஆர்பிஐ மற்றும் கவர்மெண்ட் ரூல்ஸ் உங்களை டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். எனக்கு டாக்ஸ் எவ்வளவுன்னு மட்டும் இல்ல, என் அக்கவுண்ட் சேஃபா இருக்கா, என் கேஒய்சி கம்ப்ளீட்டா இருக்கா, என்னோட கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கப்படுமா, என்னோட குடும்பத்துக்கு நாமினேஷன் சரியா இருக்கா, இப்படி நிறைய கேள்விகள் 2026ல முக்கியமாகும். ஒரு சின்ன உதாரணம், உங்க ஏடிஎம் கார்டு சடனா வேலை செய்யல, பேங்க்ல கேட்டா கேஒய்சி பெண்டிங் சார் அப்படின்னு சொல்றாங்க. மொபைல் பேங்கிங் ஆப் ஓபன் ஆகல, அக்கவுண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டியூ டு நான் கம்ப்ளையன்ஸ். சேலரி கிரெடிட் ஆகுது ஆனா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. இதெல்லாம் நடக்கிற பாசிபிலிட்டிஸ் 2026 ரூல்ஸ் பிறகு ரொம்ப அதிகம். இன்னொரு சைட்ல டாக்ஸ் சிஸ்டம்ல பிக் ரிலீஃப். 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் ஜீரோ. சேலரிட் பீப்புளுக்கு 12.75 லட்சம் வரைக்கும் நோ டாக்ஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 8th பே கமிஷன். இன்வெஸ்டர்ஸ்க்கு செபி டிரான்ஸ்பரசி. பாரோவர்ஸ்க்கு ரீபேமெண்ட் பெனால்டி கேன்சல். சில்வருக்கு லோன், இன்ஹெரிட்டன்ஸ் ரூல்ஸ் சிம்பிளிஃபை, கிரெடிட் ஸ்கோர் வீக்லி அப்டேட், கார்டு ரூல்ஸ் டைட்டன். ஒரே வார்த்தையில சொன்னா 2026 ஈக்குவல்ஸ் டு மணி கேம்ல லெவல் அப் இயர்.